கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு இன்று மதியம் 1:55 மணியளவில் காலமானதை ஒட்டி தமிழகம் முழுவதும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார் சார், வணக்கம் சார். வணக்கம். இந்த துயரமான நேரத்தில் அவரோட உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க சார். அவர் குறித்த வணக்கம். ஐயா தோழர் நல்லக்கண்ணு மறைவு என்பது ஒரு தேசத்திற்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழக மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரு இழப்பு தான் நிச்சயமாக நாம் நேரத்தில் சொல்ல முடியும். ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் அந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு என்னன்னா ஒரு முன்னோடி. அவரை நாம் பின்பற்றியான அவருடைய எளிமை, அதே போன்று அவருடைய அந்த பாங்கு, அன்பு காட்டுகின்ற பாங்கு, யாரா இருந்தாலும் சரி, பகைவனுக்கும் அருள்வான்ற மாதிரி ஒரு பகைவிடத்திலும் ஒரு அன்பு காட்டக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய அந்த பண்புகள் இருந்தது. யாரும் அதிர்ந்து பேச மாட்டாரு, கோபத்தோட பேச மாட்டாரு, பொறுமையா பேசுவாரு, சாந்தமே இருப்பாரு. ரொம்ப எளிமையான அளவுக்கு தான் அவருடைய அந்த இதே இருக்கும், அதாவது அவருடைய அந்த செயல்பாடுகள். அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கட்சிக்கும் ஒரு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது ஒருத்தர் இன்னைக்கு ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி போன்ற ஒரு சூழ்நிலை சார்ந்திருக்கின்ற கொள்கையிலே நம்ம உறுதியா இருக்கின்ற அடிப்படையில ஒரு உதாரணம் சொன்னா அவர் நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். கிட்டத்தட்ட நீண்ட நெடுங்காலமாக அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே பயணிப்பதோடு மட்டும் இல்லாம ஒரு கட்சியில உயர் பதவிகளும் அடைஞ்சாலும் கூட அந்த கொண்ட கொள்கையிலிருந்து சிறிது கூட மாறுபாடு இல்லாதவர். அதாவது பாட்டாளி மக்களுடைய முன்னேற்றம், உழைக்கும் வர்க்கத்துடைய முன்னேற்றம், ஏழை மக்களுடைய முன்னேற்றம், இதுக்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர்னு சொன்னா ஐயா தோழர் நல்லக்கண்ணு நிச்சயமா நம்ம இந்த நேரத்துல சொல்லியாக வேண்டும். அது மட்டும் இல்ல, அடக்குமுறை 2 கேஸ போட்டாலும் கட்சி மாறிடுவாங்க. ஆனா எவ்வளவு கேஸு, எவ்வளவு வழக்கு, அடி உத, ஜெயில, அதே போன்று எமர்ஜென்சி காலத்துல தலைமுறை வாழ்க்கை, இத்தனையும் அவ்வளவு தூரம் அனுபவிச்சாலும் கூட அது ஒரே இயக்கத்துல இருக்குன்ற அந்த நோக்கம் இருக்க, அந்த உறுதி தான் நிச்சயமா ஒவ்வொரு அரசியல்வாதியும் கடைபிடிக்கணும். ஆனா அந்த வகையில அந்த உறுதி கொண்ட மனம், உழைக்கும் வர்க்கத்துக்காக போராடிய மனம், உரிமைகளை பெற்று தந்த மனம், அந்த ஒரு ஐயா தோழர் அவரைத்தான் நிச்சயமாக சாரும். இதை அவர் இன்றைக்கு இல்லை என்றாலும் கூட நிச்சயமா அவருடைய புகழ் உலகம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற, இந்த உலகம் உள்ளவரை பேசப்படுகின்ற வகையில் தான் இருக்கும். அவர் இழந்து வாடுகின்ற குடும்பத்திற்கும், அதே போன்ற கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே சார், சேரமான நேரத்தில் நினைவுகளை பற்றி மிக மிக்க நன்றி சார். மறைந்த முதுபெரும் தலைவர், பொது உடைமை போராளி RNK என்று அழைக்கப்படும் நல்லக்கண்ணு மறைவு குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய எளிமையும் நேர்மையும் இன்னும் பல நூற்றாண்டுகள் தமிழக மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக இருக்கும் என்ற கருத்தை அவர் கூறியிருக்கிறார். மேலும் 100 ஆண்டுகளாக ஒரே சித்தாந்தம், ஒரே கொள்கை, ஒரே கட்சி என்று இருப்பது நடைமுறை வாழ்க்கையில் அது இன்றளவும் கேள்விக்குறி, சாத்தியமா என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு ஒரு விடையாக நல்லக்கண்ணுவின் வாழ்க்கையும் அவருடைய அரசியல் பணியும் அமைந்திருக்கிறது என்பதையும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதை கூறியிருக்கிறார். ஒரே கட்சியில் 100 ஆண்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 100 ஆண்டுகள் தாண்டி 101 வயதாகிறது, நல்லக்கண்ணுவுக்கும் 101 வயதாகிறது. அவர் சார்ந்த கட்சி மற்றும் அரசியல் சித்தாந்தம் ஆகியவற்றையும் அவர் குறிப்பிட்டு இன்று ஒரு சில வழக்குகள் மற்றும் சில சோதனைகள் ஆகியவற்றிற்கே கட்சிகள் மாறி, கூட்டணிகள் மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் 100 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலம் முதல் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட காலம், அதன் பின்னர் தமிழகத்திலும் பல்வேறு விதமான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட போதிலும் ஒரே கட்சி, ஒரே கொள்கை என்று 100 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பெரும் தலைவர், பாட்டாளி வர்க்கத்தின் கடைசி பேரொளியாக திகழ்ந்தவர் என்றும் உலக பெரும் தமிழர் என்ற பட்டத்திற்கு என்ற புகழால் போற்றப்படுவார்.